என்னன்னாக்கா எங்களுடைய கிராமத்தையே உங்களுக்கு காட்ட போகிறோம். எங்கள் கிராமத்தில் என்னென்னலாம் வசதி இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, எங்கள் கிராமமே எப்படி இருக்குது, அதுதான் வந்து இன்னையோட விளாகில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எங்கள் கிராமம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய கிராமம் தான் எங்கள் கிராமம். கொயவர் வீடு அவங்க வீட்டுக்கு போகலாம். குதிரையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. குதிரையெல்லாம் அழகழகாக செஞ்சு பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. கரும்பு, சவுக்கை, வாழைத்தோப்பு, தென்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எங்கள் கிராமம். இங்கே தான் இருக்குது. வீட்டிலேருந்து 5 நிமிஷம் அப்படியே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரே பக்காவாக அப்படியே க்ரீனாக இருக்கும். இந்த ஸ்கூல் வந்து நான் சின்ன வயசில் படித்த ஸ்கூல். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் தான் எடுக்க. என்னன்னாக்கா எங்களுடைய கிராமத்தையே உங்களுக்கு காட்ட போகிறோம். எங்கள் கிராமத்தில் என்னென்னலாம் வசதி இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, எங்கள் கிராமமே எப்படி இருக்குது, அதுதான் வந்து இன்னையோட விளாகில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எங்கள் கிராமம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய கிராமம் தான் எங்கள் கிராமம். எது எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோ பாருங்க. இல்லாத வசதியே இல்லை. ஆமாம், வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் அதை வந்து சுற்றி காமிக்க போகிறோம். ஆமாம், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊரில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு தெரியும் உங்களுக்கே. வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தெருவில் இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் தெருவில் வந்து பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. இது வந்து ராஜா ஜெயசிங் காலத்துலேருந்து, மன்னர் ராஜசிங்க காலத்துலேருந்தே இந்த பெருமாள் கோவில் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குது. பெருமாள் கோவில் இது டெய்லியும் பூஜை நடக்கும். சாட்டர்டே இன்னும் இதுவாக நடக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்துல நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டா ஒரு மசூதி ஒன்று இருக்குது. அதை காமிக்கும். இது வந்து ஸ்கூல். இது இங்கே பாரு, இது வந்து பழைய ஸ்கூல். இது நேதாஜி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது ஆமாம், இந்த ஸ்கூலில் வந்து அதாவது நான் ஒரு 15-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் ரன் ஆச்சு. இப்போ ரன் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீடு. ஆமாம், நம்ம வீட்டு எதிரில் வந்து ஒரு மசூதி இருக்கும். இது வந்து அந்த காலத்து மசூதி. இப்போ இது யாரும் வழிபடலை இந்த மசூதியில். எங்கள் தெருவில் இந்த பெருமாள் கோவிலும் மசூதியும் இருக்குது. ஆமாம், இப்போ வந்து இன்னொரு மசூதி. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் மசூதிக்கு. அந்த மசூதி இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பெருமாள் கோவில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பிள்ளையார் கோவில். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இருந்து அப்படியே வண்டியிலே வந்தோம்ல, அப்படியே வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியை நிற்கும்போது இங்கேருந்து அப்படியே நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இங்கே நிற்கிற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. இந்த கோவில் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து விஓஓ ஆஃபீஸு, கிராம நிர்வாக அலுவலர் ஆஃபீஸு. அது பக்கத்தில் ரேஷன் கடை ஷாப் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் பொருள் எல்லாமே போடுவாங்கல்ல, அந்த ஷாப் இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் வந்து மண்டபம் இருக்குது. தர்மம் அது வரைக்கும் மண்டபம். அது வந்து மண்டபம். இங்கே தான் வந்து பட்டுக்கு வளைகாப்புலாம் வச்சது. அந்த மண்டபத்தில் தான் எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். ஆமாம், நடக்கும். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில். இங்கே ரைஸ் மில் இருக்குது. இங்கே தான் ரைஸ் மில். நம்ம வீட்டு பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா வசதியுமே கொண்ட ஊர் தான் எங்கள் ஊர். வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் எங்கள் ஊர் செட் ஆகிடும். சூப்பராக செட் ஆகிடும். கூடிப்பட்டு தண்ணி வந்து நம்ம வண்டியிலே வந்தோமா, இங்கே அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் அது பக்கத்தில் தான் வந்து மசூதி இருக்குது. புது மசூதி. நம்ம தெருவில் பெருமாள் கோவில் இருக்குது, பழைய மசூதி இருக்குது, புது மசூதி இருக்குது. மசூதி பக்கத்தில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீட்டு தெரு தான். நம்ம மசூதி பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம் தான் இருப்பாங்க. முஸ்லீமே இங்கே வந்து எப்படியும் ஒரு 100-150 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. 200 குடும்பம். ஆமாம், அப்படியே நேராக வந்தீங்கன்னா பட்டு படித்த ஸ்கூலு. இந்த ஸ்கூல் வந்து நான் சின்ன வயசில் படித்த ஸ்கூல். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன் நான். இல்லை, பக்கத்தில் இப்போ இது வந்து ஓட்டு போடுற இடம் இல்லை. இதுதான் ஸ்கூலு. ஸ்கூலில் தான் எலெக்ஷன் வைப்பாங்க. பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு. பக்கத்தில் என்ன எது? அது வீடு. இதுதான் நான் படித்த ஸ்கூலு. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்த ஸ்கூல் இதுதான். இங்கே தான் ஓட்டுலாம். இங்கே தான் நான் வந்து இங்கே 2 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த ஸ்கூலில் தான் பின்ன ஓட்டு போடுவாங்க. அங்கே தான் எலெக்ஷன் நடக்கும். இந்த ஸ்கூல் தான் சொல்கிறேன். நான் படித்த ஸ்கூலு பில்டிங்லாம் நிறைய மாறிடுச்சு. இந்த ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது. இதோ அந்த பில்டிங் மட்டும் அப்படியே இருக்குமே. எல்லா பில்டிங்குமே மாறிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் நடக்கிறது. 5 நிமிஷமே ஆகாது நடக்கிறதுக்கு. இதுவும் வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது.
அடுத்தது வந்து வயல்வெளி, அதை சுற்றி இருக்கிற இடம், அந்த கோவில் அதெல்லாம் காமிக்கிறேன். அப்பா வர்றாரு, அப்பாவை கட்டு, அப்பாவை கட்டு. அப்பா ஏறி வேலை பண்ணிட்டு வர்றாரு. இது ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான். இங்கே இப்போ வந்து ஏரி வேலையை முடிச்சுட்டு எங்கள் ஊர் ஜனம் நடந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஏய் கம்னுடுறா, அப்பா பேசிட்டு தானே இருக்கேன். இங்கே வந்து நெல், கரும்பு, சவுக்கை, வாழைத்தோப்பு, தென்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எங்கள் கிராமம். இங்கே தான் இருக்குது, வீட்டிலேருந்து 5 நிமிஷம். அப்படியே சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரே, பக்காவாக அப்படியே க்ரீனாக இருக்கும். இங்கேருந்து ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது பாருங்க, அதுதான் எங்கள் ஊர் ஐயாவுடைய வீடு. ஆமாம், அப்படியே பச்சை பச்சை. நீங்கள் பாரு நெல் நெல் அப்படியே பறவையெல்லாம் அப்படியே சிலு 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 வேணும், குளிர் அடிக்குது. அந்த சாங்கே எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற இடம் தான் எங்கள் கிராமமே. என்னன்னா கொஞ்சம் இப்போ வெயில் அடிக்குது, கிளைமேட் வந்து செட் ஆகலை. அப்படி பக்கத்துலேயே மெயின் ரோடு சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம அந்த கோவில் கோட்டையாண்ட போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்க, பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா, அழகாக. ஃபுல்லாகவே நெல், கரும்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதுதான் இருக்கும். என்ன ஒன்று, மலை மட்டும்தான் எங்கள் ஊரில் இருக்குது, மீதி எல்லாமே இருக்கும். எங்கள் ஊரில் இல்லாத எதுவுமே இல்லை. என்னன்னா வந்து காலேஜ் இல்லை, மற்றபடி சினிமா தேட்டர் இல்லை. மீதி எல்லாமே பக்கத்தில் இருக்கு. சினிமா தேட்டரு, காலேஜும் இது 2 மட்டும் இல்லை. அப்புறம் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் கடை இல்லை, மீதி எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ல இருந்து பெரிய மளிகை கடைலாம் கூட இருக்குது, எல்லாமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, ரேஷன் கடை, அப்புறமேட்டு இது கரண்ட் பில் கட்டுவோமே, இபி ஆஃபீஸு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக இப்போ வேற ஊர்ல இருந்து இங்கே வந்தீங்கனாலும் அதுவே உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். எங்கள் ஊர் வந்து பிடிச்சி போயிட்டு இங்கே எல்லாமே இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், நீங்கள் இங்கே வந்து தங்கிடுவீங்க. அது மாதிரி ஒரு ஊர் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிவன் கோயில் போகலாம். சிவன் கோயிலில் வந்து ஒரு கோட்டெல்லாம் இருக்குது, அது ஒரு பெரிய கதை, அது பட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே நேராக போகலாம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கூட இல்லை பட்ட பக்கத்துல தான், 1 நிமிஷம் கூட ஆகாது. 1 நிமிஷம் கூட ஆகாதான். பக்கத்துல அங்க ஒரு கோவில் இருக்கு, அங்க போலாம். ஃபுல்லா கிரீனா இருக்கு பாருங்க. இங்கதான் ஏரி வேலை செஞ்சாங்க, 100 வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதான் 100 நாள் வேலை திட்டம். இது வந்து மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு வந்து காட்டேரி குப்பம், இப்படி போனால் வந்து மயிலம், திண்டிவனம், இப்படி போகலாம் இந்த ரோட்டுக்கு. அந்த இடத்துல தான் ஏரி இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏரி பெரிய ஏரி உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்கேருந்து பார்த்தாலே சிவன் கோவில் தெரியும், அதோ இருக்கு பாருங்க. பட் அங்கே தான் ஏரி இருக்கு. என்ன அங்கே 2 யானை இருக்கு, அது நீ பார்க்கவே இல்லையா? ஏது அது? எடுத்து வந்து வச்சிருக்காங்களா? எப்போ வச்சாங்க? இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வீட்டுக்கு போற வழி. ஸ்ட்ரைட்டா போனா பாண்டிச்சேரி தான். எங்க ஐயாவுடைய வீடு. இங்கதான் வந்து 100 நாள் போடுவாங்க. இங்கதான் இப்படிதான் போனோம் சிவன் கோயிலுக்கு. இது வந்து எங்கள் ஊர் சிவன் கோவில். இது பக்கத்தில் தான் கோட்டையெல்லாம் இருக்குது. ராஜா தேசினி, முகமது கான் ஆட்சி செய்கிறப்ப இருந்த கோட்டை. இப்போ கோட்டை இல்லை, அப்படியே
அந்த மண் பகுதி தான் இருக்குது. சிவன் கோயில் இதுதான் எங்கள் ஊர் சிவன் கோயில். உள்ளார லிங்கம் கூட அந்த மன்னர் ஆட்சி செஞ்ச காலத்தில் இருந்த லிங்கம், தரையிலேருந்து கிடச்ச லிங்கம் தான் இந்த கோவிலில் இருக்குது. இது ஃபுல்லாக கோட்டை தான். என்ன பட்ட இந்த யானை எப்போ எட்டு வந்து வச்சாங்கப்பா. பார்த்தீங்களா, இந்த கோவிலும் கூட அப்படியே பக்கத்தில் கொல்லிவாயில் பக்கத்தில் தான் இருக்குது. என்ன பட்ட எப்படி இருக்குது நம்ம ஊர்? நம்ம ஊர்ல வந்து சிவன் கோவில், பெருமாள் கோவில், பிள்ளையார் கோவில், அங்காளம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், ஐயனார்பன் கோவில், திரௌபதி அம்மன் கோவில், எல்லா கோவிலுமே இருக்கு. இன்னும் நிறைய இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் சுற்றி காட்டினா இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இப்போ வந்து பட்டு வந்து பால் வாங்க போவாங்க, அந்த இடத்துக்கு காமிச்சிடலாம். ஆமாம், பால் சொசைட்டியும் வாங்க போவோம், அங்கேயும் போவோம். பால் சொசைட்டி வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. சரி போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? சரி போகலாம். நான் பால் வாங்குற இடத்தையும் காட்டுறேன். இப்போ வந்து குதிரைலாம் செய்வாங்க இல்லையா, மண்பானை, குயவர் வீடு, அவங்க வீட்டுக்கு போகலாம். குதிரையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. குதிரையெல்லாம் அழகழகா செஞ்சு இது பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல. குயவர் வீடு, அதாவது மண்பானம், அந்த ஜாடி எல்லாமே இங்கே செஞ்சு தருவாங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேயே பாருங்க, கல் சூளெல்லாம் போடுவாங்க. இங்கே பாருங்க, கல் சூளை. வீடு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் தேவைப்படலாம், அதெல்லாம் கூட அப்படியே இங்கே வாங்கிக்கலாம். கங்கம்மா கோவில் காமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் வந்து பஸ் ஸ்டாப்பு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் இதுதான். நாங்கள் எங்கேயா வெளியூரில் போனால் இங்கே தான் பஸ். நம்ம ஊர் பசங்க தான். பின்னாடி பால் சொசைட்டி இருக்குது. தம்பிக்கு பால் வாங்க தான் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் எல்லாமே இருக்குது. உங்கள் ஊரில் என்னென்னலாம் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் எங்கேயுமே போக வேண்டிய வேலையே இல்லை. நீங்கள் எங்கேயா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்தில் போகணுமா அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள்.